அசுரர்களின் கொடுமையால் தேவர்கள் இறைவனிடம் முறையிட சிவனார் உமையவனிடம் பூலோகத்தில் உள்ள மனிதர் ஆயுதத்தாலும் மேல்லோகத்தில் வாழும் இறையவரின் ஆயுதத்தாலும் மலை மேலே வாழும் முனிவர்களாலும் வெல்ல முடியாத வரத்தினை கொடுத்தோம். அசுரர்களின் கொடுமையை தாங்க முடியாமல் தேவர்கள் அரியே என முறையமிடுவதை கேட்டு அமைதியாக இருக்க முடியவில்லை என்றார். அதற்கு அம்மை, மலைலோகம் மேல்லோகம் பூலோகம் ஆகியவற்றில் வாழ்கின்றவர்களால் அழிக்க முடியாவிட்டாலும் கடல் மேல் பள்ளி கொண்டிருக்கும் நாராயணர் அழிக்க முடியுமே. மேலும் முன்னோர் தமது தவத்தை அழித்த அசுரர்களுக்கு சாபமிட்டு மந்திரப்புற கடையாக மாறி மாயவருடைய பக்கத்தில் வளர்கின்ற சுருதி முனி உண்டல்லவா என்றுரைத்தாள். அம்மையின் ஆறுதல் மொழியை கேட்டு ஆனந்தம் அடைந்த சிவன் திருமாலை வரவைத்து விவரத்தை கூறினார். திருமாலும் அசுரர்களை அழிக்க சம்மதித்து கடலில் மந்திரப்புற கணையாக வளர்ந்திருந்த சுருதி முனி என்னும் அரிய அம்பை எடுத்து சிரித்து கொண்டு அசுரர்கள் மீது எய்தார். முனிவரின் பகையாலும் திருமாலின் பகையாலும் அம்பானது சூரர்களின் ஊரை எரித்து சாம்பல் ஆக்கியதோடு சூரர் இருவருடைய தலையும் அறுத்து கடலில் விட்டெறிந்தது. அதன்பின் கடலில் நீராடிய சுருதி முனிவன் திருமால் பாதம் பணிந்து வைகுண்ட பதவியை கேட்க மாயோனும் மிக உயர்வான அந்த பதவியை கொடுத்தார்.